laws of motion topic we are going to revise. Okay, so இதுல வந்து ஒரு quick revision we will do. So ரொம்பவே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, right Fakul. So இப்போ நியூட்டன்ஸ் நம்ம laws of motion ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் laws of motion. ஸோ அது டோட்டலா நம்மளுக்கு வந்து மோஷன் வந்து எப்படி கவர்ன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 laws are there. Okay, first law, second law and third law. டோட்டலா 3 laws இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லால தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா any object will remain in a state of rest or uniform motion unless acted upon by a non-zero external force. So ஒரு ஆப்ஜெக்ட் மேல non-zero external force ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது என்ன மோஷன்ல இருக்குமா, either it will stays at rest or uniform motion. So ரெஸ்ட்ல இருக்கும் இல்ல யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும். So inertia என்ற குவான்டிட்டி எதை மீன் பண்ணுது? It means what? Resistance or opposition to the change in state. அதாவது ரெஸ்ட்ல இருக்க பாடி வந்து ரெஸ்ட்லயே இருக்கும்னு நம்ம சொல்றோம். யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்க பாடி யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கும். அது மாறாம இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், இனர்ஷியா. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்போசிஷன் டு த சேஞ்ச் இன் ஸ்டேட். இந்த டேர்ம் யாரு டிஃபைன் பண்றாங்கன்னா கெலிலியோ. ஸோ மாஸ் அதிகமா இருந்தா இனர்ஷியாவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற பாயிண்ட்டையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ மோர் த மாஸ் மோர் வில் பி த இனர்ஷியா. ஸோ இப்போ இனர்ஷியா வந்து நம்ம 3 வேஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து இனர்ஷியா அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம், inertia of uniform motion and inertia of direction. So ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்லயே இருக்கும்ன்றோம் இல்லையா, அதுதான் என்னது inertia of rest. அதே ஒரு பாடி வந்து inertia of uniform motion. uniform motion என்னது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இருந்தா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு inertia of uniform motion. அதே மாதிரி inertia of direction. ஒரு பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருந்துச்சுன்னா அதே டைரக்ஷன்லயே போகும் unless it is acted upon by an external force. Okay, so அந்த அப்போசிஷன் இருக்குல்ல, நான் ஒரு டைரக்ஷன்ல போனா அதே டைரக்ஷன்ல தான் போகும்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது inertia of direction. ஒரு பாடியோட டைரக்ஷன் நீங்க மாத்தணும்னா you need to give an external force. அதே மாதிரி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா டாக்ஸ் அபவுட் த inertia. அதையும் நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் they are going to define a term called linear momentum. So linear momentum is a vector quantity. P vector is equal to mass into v vector. Okay, ஒரு பாடி மாஸ் mல இருக்கும்போது அதுக்கு v velocity இருந்துச்சு அப்படின்னா the momentum will be m into v vector and it's a vector quantity. Okay, so momentumக்கு அதாவது velocityக்கு என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் தான் momentumக்கும் இருக்கும். Okay, more the mass more will be the momentum, more is the velocity more will be the momentum also. Okay, so அதே மாதிரி ஒன் டைமென்ஷனல் கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், வெக்டார் சயின்ஸ் பதில் இட்ஸ் ஜென்ரலி வெக்டார் குவான்டிட்டி பட் ஸ்கேலார் m is equal to mv யூஸ் பண்ணணும். பட் யூஸ் பண்ணும்போது we should need to make sure that velocity in the sign convention you need to use right side left side. ஏன்னா ஒன் டைமென்ஷனல் கேஸ்ல ரைட் பாசிட்டிவ் லெஃப்ட் நெகட்டிவ், மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், அந்த கேசஸ் we need to apply. அதே மாதிரி நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு பாடி மேல நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதோட சமேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது we are calling. ஓகே, ஸோ அதே மாதிரி கவனிங்க, ஒரு பாடி வந்து நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு பாடி வந்து இனிஷியலி பிஐ மொமெண்டம்ல இருக்கு. ஒரு பாடி அட் டைம் பிஐ மொமெண்டம்ல இருக்கு. இந்த பாடியோட மொமெண்டமை நான் பிஎஃப் மாத்தணும்னு வைங்க. பிஐ இனிஷியல் மொமெண்டம் பிஐ, அதை நான் ஃபைனல் மொமெண்டம் பிஎஃப் மாத்தணும் அப்படின்னா there is an external forces required அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ பிஐ மொமெண்டம்ல இருந்து பிஎஃப் மொமெண்டம்க்கு மாறணும்னா an external forces required. ஓகே, ஸோ அதுதான் என்னது நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, ஸோ the rate of change of momentum of the body is directly proportional to the net external force acting on the body. rate of change of momentum, ஒரு பாடியோட மொமெண்டம் மாத்தணும்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும். இந்த டிபி வெக்டர் the rate of change of momentum சொல்லுவோம். அந்த மொமெண்டம் மாறுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, யா. ஸோ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃபார்ம்ல, இது வந்து ஆவரேஜ் ஃபார்ம்ல. அண்ட் இம்பல்ஸ்னு ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்றோம் டெல் பி. ஸோ பிஎஃப் மைனஸ் பிஐ. ஓகே, ஸோ யூ கேன் நோட் திஸ். ஓகே, அதே மாதிரி ஒன் டைமென்ஷனல் கேஸ் வெக்டார் ஃபார்ம்ல இருக்கு. ஒன் டைமென்ஷனல் கேஸ்ல இதை நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க வெக்டார் சயின்ஸ். அண்ட் டிபி பை டிடி இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் லைன் இன் பிடி கிராஃப். ஓகே, ஸோ இதே கவனிங்க, நம்மளுக்கு வந்து எப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 ஆகுதோ we can say that the initial momentum is equal to final momentum.
ஓகே, அந்த கண்டிஷன் பேர் தான் இது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி டீடைல்டா நீங்க கம்மிங் இதுலயும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்மளோட ஃபார்முலா என்னது? இதுதானே நம்மளோட ஃபார்முலா dp by dt is equal to f external. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா you will get this. இந்த ஃபார்முலாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா you will get this. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஏரியா அண்டர் ft graph will give us what? Del p. Del p is nothing but the change in momentum. Change in momentum க்கு பேர் என்னது? Impulse தானே. So integration of f dt. So ft graph la area under integration will represent the area under the graph will give you the change in momentum. Okay, right. இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க. மொமெண்டம்க்கு ஃபோர்ஸுக்கு என்னென்ன யூனிட் இருக்கும்? dp by dt ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ the formula will be what? 1 Newton. அதாவது 1 kg ms minus 2 is a SI unit. அதே CGS யூனிட்ல கிராம் சென்டிமீட்டர் s minus 2ன்றது 1 டைன் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். 1 Newton is equal to 10⁵ டைன்றது you should note. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணேன். இந்த ஃபார்முலாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா you will get what? Area under the ft graph will give you change in momentum or you call that as impulse. Okay, இப்போ நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல வெக்டார் ஃபார்முலால you should always remember that f vector is equal to dp vector by dt equal to ma ன்னு சொல்றோம்ல. அந்த a-ன்றது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. it can be written in i cap, j cap and k cap form. அதே மாதிரி மொமெண்டம் என்னது? i cap, j cap, k cap ஃபார்ம்ல எழுதலாம். அதே மாதிரி f externalலையும் i cap, j cap, k cap ஃபார்ம்ல you can write. அதாவது f external கொடுத்தானா நீங்க என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? f is equal to ma ஃபார்முலாப்பா. f is equal to ma ஃபார்முலா படி நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆக்சலரேஷனை இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி தெரிஞ்சுச்சா you can integrate to find what? The position of the displacement. அதே மாதிரி இது நான் எதுக்கு ஆரோஸ் போட்டுக்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது தெரிஞ்சாலே யூ கேன் ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஏன்னா f is equal to ma எம்மும் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். அதை திரும்ப இன்டகிரேஷன் பண்ணா v வரும், அதை இன்டகிரேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? x will get. அப்படியே ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னு வைங்க. இப்போ பொசிஷன் கொடுத்துட்டான், வெறும் பொசிஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்தானா வெலாசிட்டி, வெலாசிட்டில இருந்து ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் வந்து f external. ஓகே, அதே மாதிரி கவனிங்க. இது ஒரு நடுவில் ஒரு ட்ரிக் மாதிரி பார்த்துருந்தோம். ஒரு பைப் லைன்ல இருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து நேரா ஒரு பாடி மேல போய் படுது. வாட்டர் பைப்ல தண்ணி வருது இல்லையா? அது போய் ஒரு மாசம் மேல பட வைக்கிறேன். எவ்வளவு ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணும் அந்த வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா v is equal to dm by dt, where v is the velocity of the water coming out and dm by dt is what? The rate at which the mass flow rate ன்னு சொல்லுவோம். dt டைம்ல dm amount of masses coming an incident on the mass. ஓகேவா? இப்ப அடுத்து கவனிங்க. இப்ப இந்த ft கிராஃப்ல ஏரியா கண்டுபிடிச்சா நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் வரும்னு சொன்னோமா? இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிறது பாசிட்டிவ் ஏரியா, கீழே இருக்க நெகட்டிவ் ஏரியா. இதே தான் நீங்க வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல படிச்சிருப்பேன். எக்ஸ்டி கிராஃப், விடி கிராஃப் அண்ட் ஏடி கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கிறது பாசிட்டிவ் ஏரியா, கீழே இருக்கிறது என்னது? நெகட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி we have studied. இப்ப நல்லா கவனிங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? இது ஆல்ரெடி கூட நம்ம சொன்னோம். நியூட்டன்ஸோட ஃபார்முலா என்னது? f external is equal to ma vector equal to dp by dt vector இல்லையா? ஸோ dp by dt. ஸோ இதுல வந்து f external எப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் 0 ஆகுதோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இந்த சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகுதோ, அதாவது ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் f external இருக்கு. அது 0 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா dp by dt should go to 0. ஸோ dp by dt equal to 0னா என்ன அர்த்தம்? மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். So that this implies that what? F external net force 0 na, net momentum is also constant. So initial momentum will be equal to final momentum. Okay. So if momentum constant apna, it implies what? For momentum means what? M into V. Velocity is constant. Sollama. Momentum constant na, initial velocity is equal to final velocity. That means what? Acceleration 0. So correct idea. So f external 0 போட்டீங்கன்னா acceleration 0, automatically dp by dt will be 0. That is momentum is initial momentum is equal to final momentum. ஏன்னா momentum is constant. ஓகே, இப்போ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், எந்தெந்த கேசஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, collision between two bodies கேஸ்ல இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அதே மாதிரி கன் ஃபயரிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி போ அண்ட் ஆரோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி சடனா ஒரு மாஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னு சொல்லுவோம், அந்த கேஸ்ல அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சில கேசஸ்ல வந்து ஒருத்தன் போட் மேல நடந்து வருவான். ஓகே, ஒரு போட் மேல நடந்து வரும்போது வாட்டர்ல போட் இருக்கு, வாட்டருக்கும் போட்டுக்கும் வந்து நோ ஃப்ரிக்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ ஒருத்தன் இந்த போட்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது, ஒருத்தன் இந்த போட்ல இருந்து ஜம்ப் பண்றான் அப்படின்னா இவன் எவ்வளவு வெலாசிட்டி போறானோ அந்த போட் எவ்வளவு வெலாசிட்டி போகுதுன்னு கேட்போம். இங்கேயும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஃபோர்ஸ் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். நேச்சர்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகவே முடியாது, எப்பவுமே ரெண்டு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் ரைட் சைட்ல பார்த்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல நான் ரைட் சைட்ல ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், என் மேல ஆக்ட் ஆகும். ஏன்னா நான் தான் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட் ஆன். யா, ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவலிபிரியம் அப்படின்றது, ஸோ ஒரு பாடி, இப்போ பாடி ஆஃப் மாஸ் மேல நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. எப்பெல்லாம் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகுதோ ஐ கேன் சே சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் ரெண்டுமே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். கரெக்டா இல்லையா? எஃப் நெட் 0னா சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0 ஐ கேன் சே. இதுல நம்ம என்ன பண்றோம்னா சைன் கன்வென்ஷன் we are taking into account. ஓகே, ஸோ இங்க ஈக்குவலிபிரியம்ன்றது நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு இந்த ஈக்குவலிபிரியம் பேர் என்னன்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம்ல நெட் ஃபோர்ஸ் 0, ஆக்சலரேஷன் இஸ் 0. ஆக்சலரேஷன் 0னா இட் மீன்ஸ் வாட், வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு அப்படின்றத we can say. இப்போ எப்படி நம்ம இங்க வந்து நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0னா அதை டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம் சொல்றோம். லேட்டரா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். ஸோ வாட் டஸ் இட் இம்ப்ளை? ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டார்க் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி வெட்ஜ் ப்ராப்ளம், வெட்ஜ் ப்ராப்ளம்ல வெக்டாரை எப்படி காம்பனன்ஸா பிரிக்கணும்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இதை நோட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஸோ இங்க வந்து 3 ஃபோர்ஸா இருக்கு, அதனால தான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இது எல்லாமே நீங்க படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணி படிக்கணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் டு நோ ஹவு டு அப்ளை சால்வ் தீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ரெண்டு மாஸ் மேல, ஒரு மாஸ் மேல இன்னொன்னு, 2 மாஸ் டைட் டு ஸ்ட்ரிங், அப்புறம் புலி பிளாக் ப்ராப்ளம், 2 மாஸ் அப்வர்ட் பார்த்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றது, 3 பிளாக்ஸ், ஒரு பிளாக் மேல இன்னொன்னு, அதுக்கு மேல இன்னொன்னு, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்னது, we need to know how to apply free body diagram. So it is a diagram showing all the forces acting on an object. By this we can convert a complex problem into a single body problem. இப்ப இந்த இடத்துல 2 பாடி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நான் M2க்கு தனியா ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டா நான் அதை பிரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். M2 மேல மட்டும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது மட்டும் போட்டோம்னா தனியா அதை பிரிச்சு கொண்டு வரலாம். அதே மாதிரி M1 மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் மட்டும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை தனியா பிரிச்சு கொண்டு வந்துடலாம். பிரிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், F is equal to MA அப்ளை பண்ணுவோம். புரியுதா இல்லையா? ஸோ F is equal to MA நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் சிம்பிளி த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகும், அந்த பாடி இன்னொரு பாடி மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் சொல்லக்கூடாது. இப்போ மாஸ் எம்முக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்றேன் அப்படின்னா அந்த பாடி மேல, அந்த மாஸ் எம் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் டு ஒர்க் வித் நியூட்டன்ஸ் லாஸ். ஸோ ஜென்ரலா இப்ப இங்க உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் ஈச் மாசஸ் இந்த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம்ல எத்தனை மாசஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு போட தெரியணும். நவ் ஈச் மாஸ் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அ சிங்கிள் பாடி ப்ராப்ளம். ஸோ தனித்தனியா ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோன்னே பிரிச்சு எடுத்துடலாம். இட் பிகம் சிங்கிள் பாடி ப்ராப்ளம். நவ் யூ கேன் அப்ளை வாட், எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர். ஓகே, ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர். அதான் நியூட்டன்ஸ்ல நீங்க வந்து ஃப்ரீ ஒரு மாச பிரிச்சு எடுத்துட்டு வந்துடும்ல, அதுக்கப்புறம் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவை நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏனா சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏஎக்ஸ், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் வில் பி எம் இன்டு ஏஒய். நம்ம மறந்துடக்கூடாது, we need to fix a coordinate system. We should not forget that to fix a coordinate system. ரைட் சைட்ல இருக்கிறது, ரைட் சைட்ல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மேல பார்த்து ஒய் இல்ல, பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன் we can apply the coordinate system. பட் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றது நமக்கு தெரியணும், கரெக்டா? ஸோ சம்டைம் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு ஒய். சில டைம் வந்து அந்த வெட்ஜ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுல, இது இருக்கு பாருங்க, வெட்ஜ் ப்ராப்ளம் வாசிக்கிறேன். இந்த வெட்ஜ் ப்ராப்ளம்ல எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா? வெட்ஜ் ப்ராப்ளம்ல கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு எக்ஸ் வாஸ் பாசிட்டிவ், மேல பார்த்துருக்கிறது ஒய். ஸோ பேஸ்ட் சில டைம் வெட்ஜ் ப்ராப்ளம்ல தான் அது மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஓகே,
மற்ற டைம் இட் ஒன்ட் கம். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னலாம் காமன் ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்மளுக்கு 5 டைப் ஆஃப் காமன் ஃபோர்ஸஸ் இருக்கு. வெயிட்ன்றது என்னது? ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியால நம்ம எர்த் புல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வெயிட். நார்மல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து காமன் ஃபோர்ஸஸ்னா வெயிட், நார்மல் ஃபோர்ஸ் தட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் என் ஆர் ஆர், டென்ஷன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து வெயிட்ன்றது நம்ம எர்த் கிராவிடேஷனல் புல்லால நம்மளுக்கு வர்றது. ஸோ கிராவிடேஷனல் அந்த வெயிட்ன்றது கரெக்டாக நம்ம அந்த பாடியில எந்த பாயிண்ட்ல போடணும். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறோம், கரெக்டாக அந்த பாடியில எந்த இடத்துல போடணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுக்கு இடத்துல தான் போடணும். சரி, இப்போ ஒரு பாயிண்ட் மாஸா இருந்தா, இப்போ ஒரு பாயிண்ட் பாடி அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு சின்ன மாஸ் தான், தெர் இஸ் நோ வால்யூம். பட் இஃப் யூ டேக் அ ரிஜிட் பாடி, ஒரு ஸ்பியர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்கோ அங்கதான் நம்ம என்ன போடணும், we need to put the weight. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஆப்ஜெக்ட்னா கரெக்டா அதோட சென்ட்ராய்ட்ல போடணும். அதே வந்து யூ டேக் அ ராட், அந்த ராடோட சென்டர்ல யூ ஷுட் புட். ஓகே, அங்கதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். டிஸ்க்னாலும் அதோட சென்டர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் வெயிட் போடணும், எப்பவுமே டவுன்வர்ட் பார்த்து இருக்கும். ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸ்ன்றது எப்படி இது பண்ணணும் அப்படின்றதுக்கு ஐ ஹவ் given you the steps. எப்படி அப்ளை பண்ணணும் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபர்ஸ்ட் காமன் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுங்க. ரெண்டு சர்ஃபேஸ் எங்க கான்டாக்ட்ல இருக்கும் காமன் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிட்டு, ஸோ காமன் டேஞ்சன்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் த பாடி பார்த்தா எப்பவுமே நார்மல் ஃபோர்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ தட் இஸ் அ ப்ரொசீஜர். எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் டிஸ்கஸ். ஓகே, ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் டிஸ்கஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க டென்ஷன். ஸோ டென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டென்ஷன் எப்போ வரும்? இன் கேஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங் ஆர் அ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதாவது ஸ்ப்ரிங் அட்டாச் ஆனாலும் அந்த இடத்துல சில டைம் டென்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ப்ரிங் இஸ் ஆல்சோ ஒயர் மாதிரி தானே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, திஸ் ஃபோர்ஸ் occurs when an object is attached to a string and also due to tendency of extension of string. அதாவது இது ஏன் வருது? ஸோ இப்போ ஒரு ரெண்டு பாடியை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கால அட்டாச் பண்றோம்னா அந்த இடத்துல இங்க என்ன ஃபோர்ஸ் வரும்னா டென்ஷன் ஃபோர்ஸ் வில் கம். அந்த டென்ஷன் ஏன் உருவாகுது அப்படின்னா டியூ டு த டெண்டன்சி ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆக ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல என்ன வந்துருமா, டென்ஷன் ஃபோர்ஸ் வில் கம். ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா, எந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங் வந்து பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் எங்க அட்டாச் ஆயிருக்கோ அந்த இடத்த கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் டென்ஷன் ட்ரா அவே ஃப்ரம் த, அதாவது ட்ரா த டென்ஷன் அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். டென்ஷன் ட்ரான் அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் பார்த்து ட்ரா பண்ண. நார்மல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட், காமன் டேஞ்சன்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்து ட்ரா பண்ணுவோம். ஆனா டென்ஷன்ன்றது அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஓகே, அண்ட் இட் எப்பயும் போல எல்லா ஃபோர்ஸும் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஃபாலோ பண்ணும், அதே மாதிரி இந்த லாவும் ஃபாலோ பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஒரு மாசம் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் ஸ்ட்ரிங், மேல வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் இருக்கு, கீழே மாசம் இருக்கு. இந்த அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுதான் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் மாஸ் எம்முக்கு போட்டீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ல இருந்து இதுதான் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இல்லையா. இங்க இருந்து டுவர்ட்ஸ் த பாடினா கீழே பார்த்து போட்டிருப்பேன், பட் இங்க இருந்து அவே பார்த்து போடணும் டென்ஷன். அதே மாதிரி மேல வந்து சப்போர்ட்ல பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இது, அங்க இருந்து சப்போர்ட் பார்த்து போடாம அவே பார்த்து போடணும் டென்ஷன். ஓகே, அதே மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ்னா ஸ்ட்ரிங் பார்த்து போட்டிருக்கணும், பட் வி ஷுட் புட் அவே, பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ல இருந்து அவே. அதே மாதிரி ஒரு புலி பிளாக் சிஸ்டம்லயும் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் எங்க இருக்கு, அங்க இருந்து அவே பார்த்து போடணும். ஸோ இதுதான் மாஸ் எம், திஸ் இஸ் மாஸ் 1 அண்ட் மாஸ் 2. அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ இங்க இருந்து அவே ஃப்ரம் த பாடி, பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருந்து அவே ஃப்ரம் த பாடி. புள்ளிக்கு எங்க வரும், புள்ளிக்கு இதான் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட், ரெண்டு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கு, ஏன்னா புள்ளி இஸ் ஹேங்க்ட் பை ஸ்ட்ரிங் இல்லையா, புள்ளியும் மேல இருந்து ஸ்ட்ரிங்ல ஹேங் ஆயிருக்குல்ல. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ இங்க இருந்து அவே ஃப்ரம் த பாடி, இங்க இருந்தும் கீழேனா அவே. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்க்கு மேல பார்த்து போடணும். ஓகே, அதே மாதிரி இது ஒரு ப்ராப்ளம். ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்மளுக்கு கரெக்டா போட தெரியும் நம்ம. ஓகே, இப்போ ஒரு மாஸ் எம் இருக்கு, திஸ் இஸ் எ ஸ்ட்ரிங். ஸோ நான் வந்து டைரக்டா இந்த ஸ்ட்ரிங் மேல ஒரு எஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ நல்லா கவனிங்க, திஸ் இஸ் மாஸ் எம் அண்ட் திஸ் இஸ் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் மேல டைரக்டா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரிங் மேல டைரக்டா ஃபோர்ஸ் எஃப் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு த டென்ஷன். அதே மாதிரி நான் இங்க ஒரு பிளாக்குக்கு
ஐம் புள்ளியோட சேர்ந்து வருது, எஃப் ஃபோர்ஸ் கொடுத்து புல் பண்றேன். இந்த எஃப் ஃபோர்ஸும் டென்ஷனும் என்னது ஸ்ட்ரிங்கோட டைரக்டா அப்ளை பண்றோம்ல. இப்போ ஸ்ட்ரிங் மேல நான் டைரக்டா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்க்கு ஈக்குவலா இருக்கும். நான் அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி அப்ளை டு ஆன் தி ஸ்ட்ரிங், ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு த டென்ஷன் ஆன் இட். ஓகே, அப்புறம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பத்தின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ் ஆல டினோட் பண்றோம். ஸோ ஸ்ப்ரிங் எக்ஸ்பான்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வில் கம் இன் டு பிளே. ஓகே, ஸோ காரோட ஸ்ப்ரிங் இல்ல ஒரு பெண்ணோட ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. காரு இல்ல பெண்ணோட ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா காரோட ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், திக்கா இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி பிகர் ஒன், ஹெவி. ஸோ அதனால வந்து காரோட ஸ்ப்ரிங்க்கு வந்து கேயோட வேல்யூ அதிகம், பெண்ணோட இதுக்கு கம்மி. ஓகே, ஸோ ஜென்ரலா ஃபார்முலா என்னன்னா ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா தான் இங்க போட்டிருக்கோம். F is equal to minus kx where x is the position of object from the coordinate system. அதாவது கோஆர்டினேட் சிஸ்டம் ஜென்ரலா x is equal to 0 நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரிலாக்ஸ்டு கண்டிஷன். ஸோ ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்க இடத்துல நான் x 0 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து ரைட்ல போனா பிளஸ் எக்ஸ், இங்க இருந்து லெஃப்ட்ல போனா மைனஸ் எக்ஸ். இப்போ பொசிஷன் சொல்றேன், இங்க இருக்கும்போது பொசிஷன் x is equal to 0, தட் இஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் அங்கதான் இருக்கு ரிலாக்ஸ்டு கண்டிஷன்ல. அங்க வந்து ரைட் போறோமா லெஃப்ட் போறோமான்றதை வச்சு எக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. எக்ஸ் வில் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிபெண்டிங் ஆன் த பொசிஷன். பட் இங்க மைனஸ் இண்டிகேட்ஸ் வாட்? ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் அவே ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நான் இங்க இருந்து ரைட் சைட்ல ஆப்ஜெக்ட் கொண்டு போனேன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் லெஃப்ட் பார்த்து ஆக்ட் ஆகும். நான் இங்க இருந்து லெஃப்ட் பார்த்து ஆப்ஜெக்டை கொண்டு போனேன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எப்படி பார்த்து ஆக்ட் ஆகும்? ரைட் சைட். ஸோ பேசிக்கா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எந்த இடத்த பார்த்து ஆக்ட் ஆச்சு? மீன் பொசிஷன் பார்த்து ஆக்ட் ஆச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மீன் பொசிஷன். கரெக்டா? யா. அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் we have worked out. சரி, அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து ரெண்டு டைப் இருக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல. நார்மல் ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் denoted by the letter small f. Okay, so frictional force always acts along the common tangent. So ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்குன்னா காமன் டேஞ்சன்ட் போடுறோம்ல, along the common tangent லைன்ல தான் frictional force நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி frictional force also follows what? Newton's third law. ஓகே, ஸோ frictional force எப்ப ஆக்ட் ஆகும் அப்படின்னா, frictional force எப்ப ஆக்ட் ஆகும்? whenever there is a relative motion between the two surface. இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருந்தால் மட்டும்தான் என்னது? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் will act. ஓகே, ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் ரிலேட்டிவ் மோஷன் இல்லை அப்படின்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் டஸ் நாட் ஹேப்பன். ஓகே, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? வாட் இஸ் இட்ஸ் அல்டிமேட் கோல்னா, இட் ட்ரைஸ் டு ஸ்டாப் த ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ரெண்டு பேருக்கும் சேம் வெலாசிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். இட் ட்ரைஸ் டு அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். ஓகே, ஸோ ரைட்டா? இப்ப நம்ம தியரி படிக்கும் போது என்ன பார்த்தோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மாசியம், கீழே கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்ட்ல ஃபிரிக்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. நான் ரைட் சைட்ல ஃபார் இனிஷியலா ரெண்டு பேருமே ரெஸ்ட்ல இருக்காங்க, ரைட்டா? மேல உள்ள மாசியமோட சர்ஃபேஸும், லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள், மாசியம் உள்ள சர்ஃபேஸும் கிரவுண்டோட சர்ஃபேஸும் எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ஆனா நான் வந்து ரைட் சைட்ல ஒரு ஃபோர்ஸ் எஃப் நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்? மேல உள்ள சர்ஃபேஸ் மட்டும் ரைட்ல மூவ் ஆகும். மேல உள்ள சர்ஃபேஸ் that is mass m will try to move right side. So friction என்ன எப்போ வரும்னு சொன்னேன்? ஃபிரிக்ஷன் வந்து whenever there is a relative motion. ரெண்டு பேருமே ரெஸ்ட்ல இருந்தா ரிலேட்டிவ் மோஷன் கிடையாது. எப்போ ரிலேட்டிவ் மோஷன் வரும்? ஒருத்தர் மட்டும் மூவ் ஆகி இன்னொருத்தர் மூவ் ஆகாத போது என்ன ஆயிடும்? ரிலேட்டிவ் மோஷன் வந்துடும். ஸோ நான் ரைட் சைட்ல ஆப்ஜெக்டை புஷ் பண்ணி ரைட் சைட்ல புல் பண்ணி கொண்டு போகும்போது உடனே ஃபிரிக்ஷன் பார்த்துட்டு இருக்குமா? நோ, ஃபிரிக்ஷன் will act towards left. ஓகே, ஃபிரிக்ஷன் will act towards left. இந்த ஃபிரிக்ஷன் யார் மேல ஆக்ட் ஆகுது? மாஸ் மேல ஆக்ட் ஆகுதுல. நம்ம அட் த சேம் டைம் என்ன சொன்னோம்? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்னு கிரியேட் ஆகாது, எப்பவுமே ரெண்டு கிரியேட் ஆகும் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இந்த மாஸ் மேல லெஃப்ட் சைட்ல ஆக்ட் ஆகுதுன்னா இந்த கிரவுண்ட் மேல ரைட் சைட்ல ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது ரெண்டு பாடி இருக்கா ஏபின்னு. ஸோ நான் மாஸ் பி மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன், மாஸ் பி மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் சச் தட் ஏ ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் மூவிங் வித் தட். ஓகே, நான் பி மேல ஃபோர்ஸ் கொடுத்து ஏயும் சேர்ந்து வந்துச்சு இல்லையா? ஸோ என்ன ஒரு கன்க்ளூஷன் பண்ணோம்னா, ஃபிரிக்ஷன் கேன் ஸ்டாப் அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் அ மோஷன். ஃபிரிக்ஷன் எப்பவுமே மோஷனை ஸ்டாப் பண்ண மட்டும் ஹெல்ப் பண்ணாது, சில டைம் ஸ்டார்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம்.
கரெக்டா? எஸ். ஸோ கரெக்டா? ரைட். ஸோ what is frictional force? Frictional force acts when there is a tendency of an object to move relative, or when there is a relative motion between two surfaces in contact. So frictional force எப்ப act ஆகும்? Frictional force acts whenever there is a tendency of an object to move, or when there is a relative motion between two surfaces in contact. So ரெண்டு பாடிக்கு நடுவுல relative motion வர மாதிரி இருந்தாலே என்ன ஆயிடும்? Whenever there is a tendency of relative motion, or there is a relative motion வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆக ட்ரை பண்ற சிச்சுவேஷன் இருக்குல்ல, ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு பாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போதே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். whenever there is a tendency, மூவ் பண்ண ட்ரை பண்ணாலே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, the frictional force acts in the direction trying to stop the relative motion. So relative motion stop பண்ற மாதிரி it tries to, frictional force will start to act. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ஃபோர்ஸ். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மியூன்னு ஒன்று கிடைக்கும். மியூ இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து மறந்துடாதீங்க, நம்ம படிக்கிறது வந்து ஸ்லைடிங் கேஸ். ரெண்டு சர்ஃபேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டும் இன்னொரு சர்ஃபேஸ் மேலே ஸ்லைட் ஆகிற கேஸுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. Okay, static friction means before object starts to move. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, before relative motion ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிறது என்ன? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டு பாடி ரிலேட்டிவ் மோஷன் வந்துருச்சுன்னு வைங்க, ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆக, ரெண்டு சர்ஃபேஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்ப அந்த கேஸ்ல வர்றது தான் நம்ம என்னது? கைனடிக் ஃப்ரிக்ஷன். இது வந்து when the object have the tendency to move, அப்போ static friction வரும். when the objects have been started to move, we need to use what? Kinetic friction. ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0ல இருந்து மேக்ஸிமம் யூஎஸ்என் வரைக்கும் இருக்கலாம். அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு பேர் என்னது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கூப்பிட்டோம். அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேஸ் தான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து வேரியபிள், 0ல இருந்து மியூஎஸ்என் வரைக்கும் வரலாம். ஆனால் கைனடிக் ஃப்ரிக்ஷன்றது மியூகேஎன் வரைக்கும் தான் வரும். அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மியூஎஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூகே. ஸோ இதுல வந்து நம்மளால என்ன சொல்ல முடியும்னா, அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல, அதோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும்? கம்மியா தான் இருக்கும்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம ஒரு இதையும் பார்த்தோம். ஒரு கிராஃப் ஆல்சோ we have plotted. கரெக்டா? ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் தென் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் ரைட். ரைட். ஸோ பட் ப்ராப்ளம்ல வந்து மியூஎஸ் அண்ட் மியூகே தனித்தனியா கொடுக்கலன்னா, அதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. மியூஎஸ் அண்ட் மியூகே தனித்தனியா கொடுக்கலன்னா யூ கேன் டேக் மியூஎஸ் அண்ட் மியூகே ஆர் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் டூ சர்ஃபேஸ் ஆர் ஆன் கான்டாக்ட், the charge particles in both the surface apply forces on each other. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொன்னோம் இல்லையா? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ரெண்டு டைப்பா பிரிச்சோம், ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக்னு. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனே நம்ம என்ன டைப்பா பிரிக்கலாம்? வெறும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனாகவும் ரோலிங் ஃப்ரிக்ஷனாகவும் பிரிக்கலாம். இந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்ல தான் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் வந்துச்சு. ரோலிங் ஃப்ரிக்ஷன்றது தனி. இதை இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பால் பேரிங்லாம் இருக்குல்ல, இந்த பால் பேரிங் வச்சுட்டு ரோலிங் அப்போ இந்த இது பால்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் மேலே ரோல் ஆகும், சுத்தம், ரொட்டேட் ஆகும். அப்போ வர்றதுதான் ரோலிங் மோஷன். ஓகே, ரைட். ஸோ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்பேரிட்டிவ் லெஸ் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கப்புறம் லாமிஸ் தியரம், அதாவது லா ஆஃப் சைன். ஓகே, இது பேர் வந்து லாமிஸ் தியரம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 3 கோப்ளைனார் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் அந்த பாடி ஈக்குவலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா we can say F1 by sin alpha, F2 by sin beta, F3 by sin gamma. So forces should be concurrent and coplanar. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இது ஆல்பா, பீட்டா, காமா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த டயக்ராமோட சேர்த்து இந்த ஃபார்முலாவையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பேரண்ட் வெயிட். ஒரு பாடி வந்து வெயிட் மிஷின் மேல நிற்கும் போது அது எதை வந்து வெயிட்டா இண்டிகேட் பண்ணுது? நான் தான் போய் நிக்கிறேன் வெயிட் மிஷின் மேல,
ஸோ எந்த குவான்டிட்டியை அதை மெஷர் பண்ணி நம்மளுக்கு வெயிட்னு சொல்லி அவுட்புட்டா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ், ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸை தான் அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லி வெயிட்னு நம்ம சொல்றோம். வெயிட் மிஷின் அதை தான் மெஷர் பண்ணும். ஓகே, இப்ப நான் வந்து எனக்கு பக்கத்துல ஒரு வெயிட் மிஷின் வச்சிருக்கேன். அது மேல நான் நிற்கும் போது வெயிட் மிஷின் நான் எல்லாருமே ரெஸ்ட்ல தானே இருப்போம், ரைட்டா? ஸோ நான் ரெஸ்ட்ல இருக்கும்போது என்னோட நார்மல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு எம்ஜி, கரெக்டா இல்லையா? டவுன்வர்ட் பார்த்து எம்ஜி, மேல பார்த்து என். என் வில் பி ஈக்குவல் டு எம்ஜி. எப்போ நான் அந்த மீட்டர், அந்த வெயிட் மிஷின் எல்லாருமே ரெஸ்ட்ல இருக்கும்போது என் வில் பி ஈக்குவல் டு எம்ஜி, கரெக்டா? அதே நான் என்னோட ஃப்ரீ ஃபால்ல இருந்தேன்னு வைங்க, வெயிட் மிஷின் நானும் ஃப்ரீ ஃபால்ல இருந்தோம் அப்படின்னா n will be equal to 0. அப்போ வெயிட்லெஸ்னஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். எப்பெல்லாம் நார்மல் ஃபோர்ஸ் 0 ஆகுதோ அதெல்லாம் என்னது? வெயிட்லெஸ்னஸ் கண்டிஷன். ஓகே, அதே மாதிரி வெயிட் மிஷினும் நானும் மேல பார்த்து ஆக்சிலரேட் ஆகணும்னு வைங்க, அப்போ என்ன வரும்? நீங்க நம்மளோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா என்னோட வேல்யூ g பிளஸ் ஏன்னு வரும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அப்பேரண்ட் வெயிட். சரி, ஒரிஜினல் வெயிட் வந்து mg, ஒரிஜினல் வெயிட் வந்து mg ரெஸ்ட்ல இருக்கும்போது. ஆனா நான் ஃப்ரீ ஃபால் அப்போ 0, வெயிட்டே இல்லை. அதே மாதிரி நான் மேல போகும்போது g பிளஸ் ஏன்னு வருது. அதே நான் கீழே பார்த்து ஆக்சிலரேட் ஆனா g மைனஸ் ஏ. ஓகே, அட் த சேம் டைம் நான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மேல போனாலும் ஆக்சிலரேஷன் இருக்காது. அப்பயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரூ வெயிட், ஒரிஜினல் வெயிட் தான் கிடைக்கும். n will be equal to mg. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து என்னது? இட் இஸ் இப்போ நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ரெண்டு பேருக்கோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து சிஎஃப்னு வைங்க. அதாவது நார்மல் ஃபோர்ஸ் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ கான்டாக்ட் ஃபோர்ஸ், கரெக்டா இல்லையாப்போ? அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் நார்மல் ஃபோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் தான் என்னது? சிஎஃப். ஸோ சிஎஃப்க்கும் என்னக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது? லாம்டா. அந்த லாம்டாவை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து இட்ஸ் ஸ்டாண்டர்ட் திங். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டானா யூ ஷுட் நோ த ஃபார்முலா. tan lambda will be equal to mu s, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி இது வந்து ஒரு வெட்ஜ் ப்ராப்ளம் இல்லையா? வெட்ஜ் ப்ராப்ளம், இங்க ஃப்ரிக்ஷன் இருக்கு, நான் மாஸ் எம்ஏ இங்க மேல வச்சிருக்கேன், இட் இஸ் அட் ரெஸ்ட். பட் இப்போ நான் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இட் வில் பி ஜஸ்ட் அபவுட் டு ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆங்கிள் பேர் தான் என்னது? அந்த ஆங்கிள் ஆஃப் த வெட்ஜ் தான் என்ன நம்ம சொல்றோம்? அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் த வெட்ஜ், we call it as angle of repose. அதாவது theta equal to alpha is the angle of repose. The object of mass m is just about to slide. For angle less than theta less than alpha, the object will be at rest. Okay, so அதுதான். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம படிக்க வேண்டியது சூடோ போஸ் இல்லையா? ஸோ சூடோ போஸுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியதான் என்னது? இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமும் அப்சர்வரும் சேர்ந்தது தான் என்னது? ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். சரி, எதுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படிக்கணும்னா நம்ம சூடோ போஸ்ன்னு ஒன்று படிக்க போறோம். அதுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது நம்ம தெரிஞ்சாதான் we can understand that. ஓகே, கிளியரா இந்த பாயிண்ட். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது ரெண்டு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுது, சிஸ்டம் அண்ட் அப்சர்வர். ஓகே, இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு இனிஷியல் ஃப்ரேம், இன்னொன்னு நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ அப்சர்வரும் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் ரெஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா, இப்போ கவனிங்க, அப்சர்வரும் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் ரெஸ்ட் இல்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேர் வந்து இனிஷியல் ஃப்ரேம். ஓகே, நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராப்ளம், இதுக்கு முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் எல்லாமே என்னது? வேர் இஸ் த அப்சர்வர்? அப்சர்வர் இஸ் அட் வேர்? இனிஷியல் ஃப்ரேம் தான். ஓகே, அதாவது நம்ம கிரவுண்ட்ல இருந்து மோஷனை வாட்ச் பண்ணோம்னு எடுத்துக்கலாம். வி ஆர் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம். புரியுதுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? வி ஆர் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம். அதாவது ரெஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராப்ளமை நம்ம ஒரு புலி பிளாக் ப்ராப்ளம்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வி ஹவ் சீன். அதுல எல்லாமே வி ஆர் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ அதே நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது என்ன அப்படின்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம். நான் வந்து ஒரு கார் மேல உட்காந்துருக்கேன், அந்த கார் வந்து ஆக்சலரேட் ஆச்சுன்னா அப்ப நான் இருக்கக்கூடிய ஃப்ரேம் என்னது? வாட் இஸ் த ஃப்ரேம்? நம்ம எங்க இருக்கிறோமோ ஸோ அந்த இடத்த நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னது? நம்ம எங்க இருந்து ஒரு மோஷனை ஸ்டடி பண்றோமோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். வி அப்சர்வ் அண்ட் ஸ்டடி அ மோஷன் வித் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமா அப்சர்வர் இருக்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அங்க இருந்து தான் மோஷனை படிப்போம். ஸோ இனர்ஷியல்ன்றது வந்து ரெஸ்ட் இல்லைன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில இருக்கிறது. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா ஆக்சிலேட்டட் ரொட்டேட்டிங் ஃப்ரேம், ஒரு பாடி ஆக்சிலேட் ஆகுது எல்லாமே என்னது?
நான் இனர்ஷியல். இப்ப நம்ம நியூட்டன்ஸ் லா படிச்சோம்ல, F is equal to ma dp vector by dt. இது எல்லாமே இனர்ஷியல் ஃப்ரேம்ல மட்டும்தான் வேலிட். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. நம்ம ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம் இல்ல நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதோட சேர்த்து என்ன ஆட் பண்ணணும்னா ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணணும். சூடோ ஃபோர்ஸ் எதுக்கு சார் ஆட் பண்ணணும்? ஆட் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து டென்ஷன் வந்து நல்லா கவனிங்க. டென்ஷன் வந்து எனக்கு 12 நியூட்டன் கிடைக்குது. டென்ஷன் 12 நியூட்டன் கிடைக்குது இனிஷியல் ஃப்ரேம்ல. இப்போ அதே நான் இனிஷியல் ஃப்ரேம்ல வந்து நான் அதே ப்ராப்ளமே ஸ்டடி பண்றேன். அது ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், ஒரு மாஸ் ஹேங்கிங் த்ரூ அ ஸ்ட்ரிங். ஓகே, அந்த கேஸ்ல நம்மளுக்கு என்னது? டென்ஷன் வந்து 12 நியூட்டன் வரணுமா இல்ல 10 நியூட்டன் வரணுமா? நம்ம எங்க இருந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்து பார்த்தாலும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்து பார்த்தாலும் டென்ஷன் ஒன்று தானே இருக்கணும். கரெக்டா இல்லையா? இஸ் தட் ரைட்? ஸோ அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஸோ நம்ம சூடோ ஃபோர்ஸ் எதுக்கு ஆட் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து 12 நியூட்டன் வரணும். இனர்ஷியல் ஃப்ரேம்னாலும் சரி நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னாலும் அந்த டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுனால நம்மளுக்கு என்னது? சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கிளியரா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் குயிக்கா இந்த பாயிண்ட் ரீகால் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம நியூட்டன்ஸ் லா செகண்ட்ல படிச்சோம்ல, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் will start to act. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ஃபோர்ஸ். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மியூன்னு ஒன்று கிடைக்கும். மியூ இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து மறந்துடாதீங்க, நம்ம படிக்கிறது வந்து ஸ்லைடிங் கேஸ். ரெண்டு சர்ஃபேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டும் இன்னொரு சர்ஃபேஸ் மேல ஸ்லைட் ஆகிற கேஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் பிஃபோர் ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. பிஃபோர் ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிறது தான் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டு பாடி ரிலேட்டிவ் மோஷன் வந்துருச்சுன்னு வைங்க, ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆக, ரெண்டு சர்ஃபேஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்ப அந்த கேஸ்ல வர்றது தான் நம்ம என்னது? கைனடிக் ஃப்ரிக்ஷன். இது வந்து when the object have the tendency to move அப்போ static friction வரும். when the objects have been started to move we need to use what? Kinetic friction. ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0ல இருந்து மேக்ஸிமம் USN வரைக்கும் இருக்கலாம். அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு பேர் என்னது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கூப்பிட்டோம். அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேஸ் தான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து வேரியபிள், 0ல இருந்து MUSN வரைக்கும் வரலாம். ஆனா கைனடிக் ஃப்ரிக்ஷன்றது MUKN வரைக்கும் தான் வரும். அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா μs இஸ் கிரேட்டர் தென் μk. ஸோ இதுல வந்து நம்மளால என்ன சொல்ல முடியும்னா, அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல, அதோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும்? கம்மியா தான் இருக்கும்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம ஒரு இதையும் பார்த்தோம். ஒரு கிராஃப் ஆல்சோ we have plotted. கரெக்டா? ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் தென் த limiting friction. Okay, so that is right. So but problemல வந்து μs and μk தனித்தனியா கொடுக்கலனா, அது இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. μs and μk தனித்தனியா கொடுக்கலனா you can take μs and μk are equal. Okay, அதே மாதிரி friction force is an electromagnetic force அப்படின்னு சொல்றோம். because two surfaces are on contact, the charge particles at both the surface apply forces on each other. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொன்னோம் இல்லையா? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை ரெண்டு டைப்பா பிரிச்சோம், ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக்னு. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனே நம்ம என்ன டைப்பா பிரிக்கலாம்? வெறும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனாகவும் ரோலிங் ஃப்ரிக்ஷனாகவும் பிரிக்கலாம். இந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்ல தான் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் வந்துச்சு. ரோலிங் ஃப்ரிக்ஷன்